ரீசெண்டாக வந்து ஒரு மிகப்பெரிய மன உளைச்சல் சாவடிக்கிறானுங்க இந்த இன்ஃப்ளூயன்சரு, இந்த திடீர் கோச்சஸ். என்னென்ன இந்த ChatGPT வந்ததுக்கப்புறம் சாவடிக்கிறானுங்க. நான் பழைய வீடியோ ஒரு 100 வீடியோ போட்டிருக்கேன், எனக்கு ஒரு 900 போஸ்ட் இருக்கு, அதில் போயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு வீடியோக்கு இப்போ ரிப்ளை வரும், ப்ரோ என்ன ப்ரோ பேக் போட சொல்கிறீங்க, பைசப் ஆக்டிவேட் ஆகும்னு சொல்கிறீங்க, நீங்கள் வந்து தெரியலன்னா எதுக்கு நீங்கள் மிஸ்கைட் பண்ணுறீங்க. எரிச்சல் ஆகும் மனுஷனுக்கு. இவனுக்கு என்ன பதில் சொல்கிறது தெரியும். இன்னொருத்தர் சொல்கிறான், ப்ரோ லேட் போடுங்க, ஸோ இந்த மாதிரி பண்ணீங்கன்னா இந்த மூமெண்ட் இந்த ஸ்ட்ரெச் கொடுத்தா போதும் அப்படின்னா, ப்ரோ இப்படியெல்லாம் சொல்கிறேன். அவன் வந்து கமெண்ட் பண்ணுவான், ப்ரோ இந்த மாதிரி எல்லாம் போடாதீங்க, இந்த மாதிரிலாம் போட்டால் லேட் டெவலப் ஆகாது. சரி, யாரா அவன் ப்ரொஃபைல் கூட இப்போ பார்த்தா பீடி துண்டு மாதிரி இருப்பான். அப்போ நாளா பைத்தியக்காரன், இத்தனை நாளாக வந்து ஃபீல்டுக்குள்ளே உட்காந்து சொல்கிறவனா பைத்தியக்காரன். இந்த இன்ஃப்ளூயன்சர் கண்டென்ட்டுக்கு பேசுகிறவங்க வேற. நல்லா உட்காந்து சாவடி அடித்து உடம்பை டெவலப் பண்ணி இந்த கண்டிஷன் கொண்டு உட்காந்துருப்போம் அப்படின்னா இதெல்லாம் பைத்தியக்காரன் நினச்சிட்டு இருக்காங்க. இதில் சில இன்ஃப்ளூயன்சர் பார்த்தீங்கன்னா வீடியோ தூக்கி வச்சுட்டு இவர் தப்பாக பேசியிருக்காரு, ஓகே அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, நானும் பண்ணிடுறேன். இவர் கரெக்டாக தாங்க பேசுகிறாருன்னு சொல்கிறதுக்கு ஒரு வீடியோ. 100 பேர்த்தில் 90 பேர் கோச்சஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்சராக இருக்கான். என்ன போடுறதுன்னு தெரியல. 4 sets 12 counts பண்ணுங்கன்னு வீடியோ போட்டு அப்படின்னா அது எப்படி நீங்கள் 12 countsன்னு சொல்லலாம், 8வே மோர் தேன் எனாஃப் அப்படின்னா. ஏன் அப்படின்னா ChatGPTல அதை சொல்லியிருக்கும். இந்த மாதிரி பிரச்சனை பேசாமல் நான் விவசாயத்துக்கு போயிடலான் இருக்கேன். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் தக்காளி போட்டிருக்கேன், பொட்டேட்டோ போட்டிருக்கேன், பேச்சு அதுக்கு தான் காம்படிஷன் இல்லைன்னு நினைக்கிறேன். சாவடிக்கிறானுங்க. ஸோ எப்போவுமே ChatGPT அப்படின்னா அதெல்லாம் சப்போர்ட் தான். அது எந்த டைம் யாருக்கு என்ன அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து. நிறைய ஃபாலோவர்ஸ் இல்லாத நல்ல நல்ல கோச்சஸ் எல்லாம் இருக்காங்க. இன்ஃப்ளூயன்சர் சொல்றாங்கன்னா எல்லாமே நம்ப வேணாம்ப்பா, அதை அப்படியே எடுத்து படிச்சுட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவாங்க. சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. மறுபடியும் வந்து நான் ஒரு நீங்க என்ன ப்ரோ நீங்க சொல்றத ஒருத்தங்க ரீசெண்டாக போட்ட பிஸ்கெட் சாப்பிடாதீங்க. நான் சொன்னேன் பிஸ்கெட் சாப்பிடலாம், பட் கேலரிஸை பார்த்து ரெகுலராக எடுக்க வேண்டாம், கேலரிஸ் பார்த்து மேட்ச் பண்ணிக்கோங்க. பிஸ்கெட்ல போமாயில் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு. அப்ப நீ எல்லாமே ஒழுங்கா சாப்பிட்றியா? கிடையாது. ஸோ இது எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது, பட் பேலன்ஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு பிரச்சனை. எது எடுத்தாலும் பிரச்சனை. இல்லை என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இப்போ திடீர்னு இன்ஃப்ளூயன்சர்ஸ், திடீர்னு கோச்சஸ் கிட்ட தான் பெரிய தலைவலியா இருக்கு. அதனால வீடியோவே நான் போடுறதில்லை. இவனுக்கு எவனுக்கிட்ட என்ன போட்டாலும் நம்மளை மன உளைச்சலாக்கி விட்டுறானுங்க. நல்ல ஒரு கோச், ஊர்ல இருக்கிற கோச்சுக்கிட்ட கேளுங்க. ஓகே, இந்த இன்ஃப்ளூயன்சர் பேசுற போட்டு ஆடிட்டு இருக்காங்க, எம்பேச்சே கேட்காதீங்க. அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா மட்டும் எடுங்க, இல்லைன்னா எடுக்காதீங்க. ஓகே, கர்மா ஊராடாது. இவன் முண்டாட்டி அவன் வச்சிருக்கேன்றியா, அவன் முண்டாட்டி இவன் வச்சிருக்கேன்றியா.